ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுக்கு சின்ன டிப்ஸுங்க. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்குங்க. தெரியாதவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. நான் இப்போ வியாழக்கிழமை சந்தையில் வாங்கிட்டு வந்த வாழைப்பூங்க. இந்த மாதிரி கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு வாழைப்பூ இந்த மாதிரி செண்டு செண்டாக பிக்க பாருங்கள். உதிரியாகவும் சில டைம் வருங்க. இந்த மாதிரி செண்டாக பிக்கும்போது நம்மளுக்கு அரியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. அதனால தான் அதை மேலே கொஞ்சம் தடவி விட்டுட்டு அந்த நுனியில் இருக்கிற காம்பும் அந்த நரம்பையும் ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. க்ளீன் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று பிரியாமல் அப்படியே செண்டாக இருக்கிற மாதிரி பார்த்து பொறுமையாக க்ளீன் பண்ணிக்கலாங்க. நீங்கள் உங்கள் வீட்டிலலாம் வாழைப்பூ செய்வீங்களா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சாப்பாட்டில் 6 சுவையும் சேர்த்துக்கிட்டு சாப்பிட்டா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க. வாழைப்பூ துவர்ப்பு சுவையுடையதுங்க. இதை கண்டிப்பாக எல்லாருமே சேர்த்துக்கலாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி அந்த நரம்பும் அந்த காம்பையும் இதை மட்டும் பிச்சு போட்டு மீதியை அரிஞ்சு தாளிச்சிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.